ஹாய் எல்லாருக்கும், நான் உங்கள் லின்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிளிப் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்னென்னு கெஸ் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பார்லர் பற்றினா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மரு தான். ஸ்கின் டேக்கை தான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கு க்ளீனிங் செல்ஃப் ஹைஜீனிக் க்ளீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராப்பராக நான் மாஸ்க் போட்டுட்டு, க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு, ஏப்ரன் போட்டு ரெடி ஆகிட்டேன். அதே மாதிரி யூஸ் பண்ணுற டூல்ஸையும் க்ளீன் பண்ணணும். கிளைண்ட் உட்கார இடத்தையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கிட்டு. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அக்குபஞ்சர் நீடில் இது எதுக்காகனா, அந்த ஸ்கின் டேக் ரிமூவிங் மிஷின்ஸில் மாட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட்டு, லோக்கல் அனஸ்தீஷியா, ஏன்னா மறு கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் உள்ள டெர்மட்டாலஜிஸ்ட்டை அணுகுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் கிட்டே பண்ணலாம். அண்ட் தென் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு சுகர் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டாக்டர்ஸ்கிட்டையோ இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட்கிட்டையோ சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பியூட்டிஷியன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 40+ உள்ள எல்லா கிளைண்ட்கிட்டையும் சுகர் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேட்டுக்கோங்க. நம்ம சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட் வச்சு ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நீடில் மாற்றிட்டு நம்ம சர்வீஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கிளைண்ட்டு. ஸோ இவங்கள படுக்க வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல உள்ள ஹேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, நான் ஒரு டவல் போட்டுட்டு ஆப்ரன் ஹெட்பேண்ட் போடுறேன். ஹெட்பேண்ட் எதுக்கு போடுறேன்னா, எனக்கு அந்த முடியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடுறேன். இது இல்லாமல் க்ளீனாக ப்ராப்பராக துவச்சி ப்ராப்பராக நீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அங்கே இருக்கிற குட்டி குட்டி ஹேர்ஸ் எல்லாம் சிசர்ஸ் வச்சு க்ளீன் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட் போட்டுட்டு லோக்கல் அனஸ்தீஷியா பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு போடுறோம். போட்டு ஒரு 5 minutes கழித்து நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் நீங்கள் நம்ம பார்லரில் இதே மாதிரி சர்வீஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும், இல்லை உங்களுக்கு கன்சல்டிங் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதை மாதிரி மேக்கப்பு, ஃபேஷியல் போன்ற எல்லா சர்வீஸும் எடுக்கிறோம். லாஸ்ட் ஃபைனல் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மிஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சர்ஜிக்கல் ஸ்ப்ரெட் வச்சு மறுபடியும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய்.